الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب. صدق الله العظيم. عن عبد الله بن عمرو رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: ليس الواصل بالمكافي ولكن الواصل الذي إذا قطعت رحمه وصلها. رواه البخاري أو كما قال صلى الله عليه وآله وسلم. ஆரம்பமாக ஏக வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா சையீதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், இன்னும் கியாம நாள் வரை வாழ இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று மீண்டும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளி வாயலிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையுடைய வெற்றிக்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, படைத்திருக்கிறானோ, அத்துணை விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலே கூடிய கவனம் செலுத்துமாறும், எவைகளை விட்டு விலகி ஒதுங்கி வாழுமாறு ஏவிருக்கிறானோ, படைத்திருக்கிறானோ, தடுத்திருக்கிறானோ அதிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, சங்கைக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் புனிதம் நிறைந்த ஒரு மாதத்திலே வீற்றிருக்கிறோம். ரமலானை எதிர்பார்த்தவர்களாக ரமலானிலே இன்னொரன்ன நல்ல அமல்கள் செய்து ஆகிராவுக்குள்ள ஒரு தயாரிப்பை, ஆகிராவுக்குள்ள ஒரு சேமிப்பை நான் தயார் செய்து கொண்டு அந்த அல்லாஹ்வை அடையக்கூடிய நாள் அது சந்தோஷமான நாளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய கூலி, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுகளுடைய கூலி, ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அல்லாஹ், ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறான். அப்படியாப்பட்ட ரமலான் இன்னும் ஒரு சில தினங்களில், இன்னும் ஒரு சில நாட்களில் எம்மை வந்து அடைய இருக்கிறது. கண்ணியமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நாம் அனைவரும் புனிதம் நிறைந்த ஒரு மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே எதுவெல்லாம் பெருமதியாக இருக்கிறதோ அது அனைத்திலையும் அல்லாஹ் சத்தியம் செய்து பேசுகிறான். அல்லாஹ்விடத்திலே பெருமதியானது அது அனைத்திலையும் அல்லாஹ் சத்தியம் செய்து மனித உம்மத்துக்கு உணர்த்துகிறான். மனிதா, இது பெருமதியானது, இதை வீணாக கழித்து விடாது. அல்லாஹ்விடத்திலே காலை நேரம் பெருமதியானது, அல்லாஹ்விடத்திலே சுபஹுடைய நேரம் பெருமதியானது. அல்லாஹ் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமிட்டு பேசுகிறான். வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து பேசுகிறான். துஹா வல்லுஹா, துஹாவுடைய நேரம் அல்லாஹ்விடத்திலே பெருமதியானது. அதனால துஹாவுடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதே போல பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வன்னஹாரி இதா தஜல்லா, அல்லாஹ் பகலின் மீது சத்தியம் செய்கிறான். வல்லைலி இதா யக்ஷாஹா, இரவு நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஏன் இது நேரமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பெருமதியானது, கண்ணியமானது. அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக
அனைத்தையும் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சத்தியம் செய்து பேசுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்து பேசுகிறான். இந்த காலம் பெருமதியானது. ஆனா இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்களோ நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறார். கண்ணியமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் பெருமதியான இந்த காலம், இந்த நேரங்கள் அமானிதமானது. மனைவி அமானிதமாக விளங்குகிறோம், குழந்தைகள் அமானிதமாக விளங்குது. நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் எமக்கு பொறுப்பானவர்களுக்கு கீழால் அமானிதமாக நடக்க வேண்டும் என்று நாம் அமானிதத்தை பேணுகிறோம். இந்த காலமும் நேரமும் அமானிதமானது. இந்த காலத்தையும் நேரத்தையும் பற்றி அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருடத்திலையும் அல்லாஹ் கேட்பான். இணையமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இந்த கால நேரத்தை எவ்வாறு கழித்தோம் என்பதற்கு நாம் என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம்? காலங்களிலே ஒவ்வொரு இடத்திலையும் செய்த பாவங்கள் எங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் பொழுதுதான் அந்த கியாமத்துடைய நாளிலே நாம் திரைத்து நிற்போம். அப்பொழுதுதான் நாம் யோசிப்ப ஆரம்பிப்போம். இனியமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அந்த நாள் அந்த நேரத்தில் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால மௌத்துக்கு முன்னால எங்களோட வாழ்க்கையை சீராக்க வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் மௌத்துக்கு முன்னால வெற்றியாளனாக மாறணும். எப்படி என்னுடைய ஆகிராவுடைய பயணத்தை தயாரிப்பது? அதிலே கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு பகுதி இருக்குது, அது ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் சம்பந்தப்பட்ட விடயங்கள். இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அது ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட விடயங்களிலே மனிதன் ஏதாவது குறை செய்யும் பொழுது அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், அல்லாஹ் நாடினா தண்டிப்பான். அது அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடியது. ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நாம் மிச்சம் கவனமாக, அதிகம் கரிசனையாக இருக்க வேண்டியது. ஒரு அடியான் என்னைய மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அந்த அடியானை மன்னிக்க மாட்டான். அதிலே பெரிய ஒரு பகுதிதான் குடும்ப உறவுகள் என்றது நாம் அனைவரும் உற்று நோக்க வேண்டிய பெரிய ஒரு பகுதியாக, பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இணையமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனும் ஹதீஸும் எச்சரிக்கையாக பேசுது. இன்று நாம் சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், சமூகத்துடைய ஒற்றுமையை பேசுகிறார்கள். சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தலையங்கத்திற்கு கீழே முயற்சி செய்கிறார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளாலே சண்டை சச்சரவோடு வாழ்கிறார்கள். வீட்டுக்குள்ள குடும்ப உறவுகளை பேணுவதாக பார்ப்போமே, ஆனால் அவர்கள் அதில் ஏராளமான குறையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சமூக ஒற்றுமையை பேசுகிறார்கள். கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, உறவுகள் என்பது இது சாதாரணமான ஒன்று அல்ல. உறவுகள் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. எங்களுக்கு சாதாரணமாக வழங்கலாம். சகோதரனோட பேசாம இருக்கிறது, கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட பேசாம இருக்கிறது, இதே போல குடும்பமாக பேசாம இருக்கிறது. இது என்ன பெரிய விஷயம் என்று யோசிக்கலாம். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு பதுவா செய்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்குது, எச்சரிக்கை செய்கிறது. நீங்க இப்படி வாழ்வீங்கண்டா உங்களுக்கு நாசம் தான் என்பதை குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்துது. கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, குடும்ப உறவு என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பந்தம். இந்த பாவத்தோட நானும் நீங்களும் இந்த ரமலான் அடைந்து விடக்கூடாது. 27 வரணும். தௌபா செஞ்சதுக்கு பின்னாலதான் கொஞ்சம் முசாவா செய்யறது. நிறைய பேர் சாதாரண சின்ன விடயங்களுக்காக வேண்டி சகோதரத்துவத்தை இழந்தவர்களாக வாழுகிறோம். கணவன் மனைவி கிடையில பிரச்சனையோடு வாழுகிறோம். குடும்பமாக சின்னாபின்னமாக இருக்கிறோம். எதற்காக வேண்டி? சாதாரண சின்னொருவாக்காக வேண்டி, சாதாரண சில லட்சங்களுக்காக வேண்டி, சாதாரண காணி பூமிக்காக வேண்டி, சாதாரண குழந்தைகளுக்கு மத்தியில வரக்கூடிய சண்டை சச்சரவுக்காக வேண்டி இன்றைக்கு குடும்பங்கள் 2ஆக பிளந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? புகாரில வரக்கூடிய ரிவாயத் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுல் ஜன்னத காத்தியன், உறவை துண்டிச்சு வாழ்ந்தவங்க சுவர்க்கம் நுழைய மாட்டாங்க.
உறவுகளை துண்டிச்சு வாழக்கூடியவங்க ஒரு நாளும் சுவர்க்கம் நுழைய மாட்டாங்க. இது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில விளங்கப்படுத்தினாங்க. இணையமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க நினைக்கிற மாஷா அல்லாஹ் ஊருக்கு ஹாஜியாரு, நாட்டுக்கு ஹாஜியாரு, உம்ராக்கு மேல உம்ரா, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி, ஊருக்கு ஒரு செலவா கை வீசி செலவழிக்க தயார். ஆனா அவரை பார்த்த குடும்பங்களோட பிரிஞ்சு வாழ்றாரு, குடும்பங்களோட சின்ன பின்னமாக இருக்கிறாரு. இவரு பெரிய சதக்காக்கள் செய்யறாரு, ஊருடைய நிலவுகளுக்கு செலவழிக்கிறாரு, கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்யறாரு. குடும்பத்துக்கு உதவி செய்யறாரா? இல்ல, இவர் குடும்பத்தை மறந்து வாழ்றாரு, குடும்பத்தை பார்க்கிறாரு. இல்ல, சகோதர சகோதரிகள் கஷ்டத்தோட வாழ்றாங்க, கண்ணீரோட வாழ்றாங்க, அவங்களுக்கு செலவழிக்க தயார் இல்ல, அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு தயார் இல்ல. யார் யாருடைய கண்ணீரை தொடச்சு கொண்டு இருக்கிறோம்? ஒரு நாள் எங்களோட வாழ்க்கையில வரக்கத்தை உண்டாக்காது, ஒரு நாள் எங்களோட பணத்துல எங்களோட குடும்ப வாழ்க்கையில வரக்கத்தை உண்டாக்காது. கண்ணியமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, செலவழிப்பதுல ஆக சிறந்தது யாருக்கு செலவழிப்பது தெரியுமா? அது குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய பணம் தான் பரக்கத் செய்யப்பட்ட பணமாக இருக்குது. அந்த குடும்பத்துடைய கண்ணீரை துடைக்கிறது இருக்குது, இதுதான் ஆக சிறந்த அமலாக இருக்குது. நல்ல கண்ணியமான பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, என்னைய பிரிச்சு போறாங்க, என்னையோட சேர்ந்து வாராங்க இல்ல, அதனால நாங்களும் பிரிஞ்சுப்போம். இன்னைக்கு அப்படித்தானே தோண்டி விட்டுறது. அவங்க எங்க வீட்டுக்கு வாரல்ல, நாங்க ஏன் போகணும்? அவங்க எங்களோட சேர்றல்ல, நாங்க ஏன் சேர்ந்து வாழணும்? அவர் எங்களை மன்னிக்க எங்களுக்கு அநியாயம் செய்யறாரு, நாங்க ஏன் மன்னிச்சு வாழணும்? இது நபியுடைய சிஃபத் இல்ல, இது நபியுடைய காட்டின வாழ்க்கை வழிமுறை அல்ல. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தும் பேசுறோம். நபியுடைய அஹ்லாக்கத்தான் எங்கட அஹ்லாக்காக நாங்க ஆக்கிக் கொள்ளணும். நபி என்ன முறைய காட்டினாங்க, நபி எப்படி வாழ சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சில்மன் கதஅக் வஅஃபு அம்மன் ظلمك. உங்களை துரிந்திடிச்சு வாழ்றாங்களா, உங்களை பிரிஞ்சு வாழ்றாங்களா, அவங்களோட நீங்க சேர்ந்து வாழுங்க. உங்களை பிரிகிறாரா, உங்களை கணக்கெடுக்கிறார் இல்லையா, உங்களை விட்டு ஒதுங்குறாரா, நீங்க அவரோட சேர்ந்து போங்க. இதுதான் அன்பு நபியுடைய வழிகாட்டல். பிரிஞ்சு போறவங்களை எப்படி சேர்ந்து போறது? இந்த 3 சிஃபாத்தும் இருக்குது. கஷ்டமான என்பதில் இந்த 3ஐயும் நாம் வாழ்க்கையில் எடுத்தால் நிச்சயமாக சத்தியமாக சுவர்க்கத்தில் உயர்ந்த தர்ஜாக்களை அடைவோம். முதலாவது என்ன? சில்மன் கதஅக், எங்களை துண்டிச்சு வாழ்றவங்களோட சேர்ந்து வாழ்றது. எங்களை விரட்டட்டும், நாங்க போன இடத்துல இணைய மன்னிச்சு கொள்ளுங்க, ஏன் தவறு இல்லதான். இன்றைக்கு அந்த பெருமை என்ற ஒன்று வந்ததனால நான் எப்படி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறது, நான் எப்படி பணிஞ்சு போறது, நான் எப்படி சேர்ந்து போறது? இந்த பெருமை தான் நல்லா பாதுகாக்கணும், குடும்பங்களோட சேர்ந்து வாழலாம் இருக்குது. இணையமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நாங்க எப்படி உருவாக்கணும்டா? பிரிஞ்சு போறாரா, நான் போய்த்து சலாம் சொல்லணும், நான் போய்த்து மன்னிப்பு கேட்கணும். இணையமானவர்களே, பிரிஞ்சு போறவங்களோட சேர்ந்து போறது. 2வது, யாரெல்லாம் அநியாயம் செய்யறாங்களோ அவங்கள நாங்க மன்னிக்கிறது. மன்னிப்பு கேட்கணும் இல்ல, எங்கட பண்பு வரணும். நான் அவரை மன்னிச்சிட்டேன், நான் அவர் உள்ளத்தால மன்னிச்சிட்டேன், அவர் ஏண்ட தவறு இல்லை, நானும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் வரணும். சகோதரர்களே, 3வது, தாரவங்களுக்கு இன்னைக்கு நாங்க பழகிக்கிறது எப்படி? தாரவங்களை தானே கொடுக்கிறோம், தராதவங்களை குடிச்சு பழக்கம் இல்லை எங்களுக்கு. தாரவங்களை தானே தேடி தேடி போறோம். எங்க வீட்டுக்கு யாரு வாரும் அவரை வீட்டுக்கு தானே போறோம். கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இந்த அஹ்லாக் இது எங்களுடைய அஹ்லாக் அல்ல, இது அன்பு நபி காட்டின வழிமுறை அல்ல, இது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேலால வாழ சொன்ன முறை இல்ல. நாங்க காட்டணும் இல்ல. யாரு வாராங்க? எங்கட மனைவி மக்கள் எப்படி பதப்படுத்தணும், எங்கட பெண்கள் எப்படி பதமாக்கணும். இன்னைக்கு தீன கொடுக்கல, மனைவிடத்தில் அமானியத்தை சொல்லி கொடுக்கல, குடும்பங்களுடைய பொறுமதிய இன்னைக்கு குழந்தைகளுக்கு படிச்சு கொடுக்கல. இன்றைக்கு சின்ன பிரச்சனைக்காக வேண்டி உம்மா சொல்றாங்க நீங்க அங்க போகாதீங்க, குழந்தையும் அனுப்புறாங்க இல்ல, கணவனையும் அனுப்புறாங்க இல்ல. இங்க கணவன் சொல்றாங்க போகாதீங்க, அநியாயம் செய்ய வாங்குங்க, அதனால நாங்க ஒட்டுப்பாடு
வேண்டி அந்த ஜாஹிலியா மக்களை போல அப்படியாப்பட்ட ஒரு அசிங்கமான பழக்கம் எங்கட உம்மத்திலையும் இன்னைக்கு ஊடுருவி வந்து கொண்டிருக்குது. என்ன அவங்களோட ஹயாத்து மௌத்துக்கும் நாங்க போறல்ல, சொந்த உம்மனோட பேசாத குழந்தைகள், பெற்ற தாய் தாப்பன விருந்து வாழக்கூடிய எத்தனை குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் எனக்கு உம்மா வாப்பா இல்லாட்டையும் நிம்மதியாக வாழலாம், கண்ணியமாக வாழலாம். உம்மா வாப்போடு எப்படி நடக்கிறோமோ இதே போலதான் இந்த குழந்தைகள் என்னோட நடப்பார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால கண்ணியமான பெரியவர்கள், நண்பர்களே, சகோதரர்களே, இப்படியாப்பட்ட பயங்கரமான பாவத்தோட சொல்லாத இந்த உறவுகளை துண்டிச்சு வாழக்கூடிய இந்த மோசமான பாவத்தோட நாங்க யாரும் இந்த ரமலான் அடைந்து விடக்கூடாது. நாங்க யாரும் இந்த ரமலான் வெற்றிவிடக் கூடாது. இன்றைய தினமே நாம் அவர்களை தேடி வைத்து சலாம் செல்லக்கூடியவர்களாக, நாம் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, அநியாயம் செஞ்சவங்களுக்கு நாம் ஏதாவது உபகாரங்கள் எடுத்துக்கொண்டு அவங்களோட வீட்டுக்கு வைத்து சலாம் சொல்லுவோம். எங்களை விரட்டட்டும், எங்களை ஏசட்டும், எங்களை வீட்டுக்கு வராது என்று எச்சரிக்கை செய்யட்டும், பரவாயில்ல, எங்கட அஹ்லாக்க நாங்க காட்டுவோம். கஷ்டமாக இருந்தாலும் செய்து பார்ப்போம். சுபஹானல்லாஹ், ஆகிய உயர்ந்த தர்ஜாக்கள் அடைவது என்ற சந்தேகம் இல்லை. அதனால கண்ணியமான பெரியோர்களே, நண்ப சகோதரர்களே, முக்கியம் உறவுகின்றது. சின்ன விஷயங்களுக்காக பிள்ளைகள் குடும்பங்கள் ஒன்று சேர நேரத்தில் அந்த புச்சதுக்காக வேண்டி குடும்பமாக பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு யாரும் மறக்க முடியாது. அசிங்கமான செய்திகளை கேட்கிறோம். சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 3 நாளைக்கு மேலால யாருடனும் கோவித்து கொண்டு வாழ முடியாது. கோவிக்கிறதாக இருந்தா அல்லாஹ்வுக்காக வேண்டி கோவிக்கலாம், அது கூடினா அது 3 நாள் வரும் வரைக்கும் தான் கோவிக்கலாமே தவிர அதுக்கு மேல கோவிக்க முடியாது. அதே நிலைமையில கோவித்த நிலைமையில நாம் மரணமாகவோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம் நரகத்துக்கு நுழைவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நாம் நிஸ்ஃபு ஷாபானை அடைந்தோம். ஷாபானுடைய மாதத்திலே 15வது இரவையும் அடைந்தோம். அந்த இரவை ஹயாத்தாக்கினவர்கள் பாக்கியவான்கள். அந்த இரவை ஹயாத்தாக்கினவர்கள் அவர்கள் பிரயோஜனம் அடைந்து விட்டார்கள். அதே போல இந்த மீதமுள்ள நாட்களையாவது இப்பொழுது இருந்து நாம் குர்ஆனை ஓதி எம்மை தயாரிப்போம். குர்ஆன் ரமலான் வரணும் என்று இல்லை, ரமலான் வரணும் குர்ஆனை பெறறதுக்கு இல்ல, நாம் தற்பொழுதிலிருந்து குர்ஆனை இமக்கண்டம் எடுப்போம். இன்னைக்கு எல்லாருக்கும் சொந்தமாக போன் இருக்குது, எல்லார கையிலையும் போன் இருக்குது. எனக்கு அந்த சொந்தமான ஒரு குர்ஆன் இருக்குதா? எனக்கு அந்த சொந்தமான வாகனம் இருக்குது, எனக்கு அந்த சொந்தமான வீடு இருக்குது, எனக்கு அந்த சொந்தமான மனைவி இருக்கிறா, ஆனா எனக்கு அந்த சொந்தமான குர்ஆன் இல்ல, எனக்கு அந்த சொந்தமான குர்ஆன் இல்ல. இன்னைக்கு லட்சக்கணக்கு கொடுத்து போனை வாங்குறதுக்கு பணம் இருக்குது, சில 1000 ரூபாய்களை கொடுத்து எனக்கு வாங்குறதுக்கு ஒரு குர்ஆன் இல்ல. இன்னைக்கு நல்லோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, தாண்ட தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு குர்ஆனை வச்சிருக்கிறாங்க, தாண்ட பிரயாணத்துக்காக ஒரு குர்ஆனை வச்சிருக்கிறாங்க, தான் வீட்டில் ஓதுறதுக்காக ஒரு குர்ஆனை வச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படியாப்பட்ட நல்லோர்கள் இந்த பூமிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3 குர்ஆன் தேவல்ல, குறைஞ்சது ஒரு குர்ஆனையாவது வைத்துக் கொள்வோமே. மஸ்ஜிதிலே குர்ஆனை தான் வந்து ஓதுறோம், வீட்டில் எனக்கு அந்த குர்ஆன் ஒன்று இல்ல. மஸ்ஜிதுக்கு வார நேரம் சொந்த குர்ஆனை கொண்டு வந்து ஓதக்கூடியவர்களாக மாறணும், சொந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு வந்து ஓதக்கூடியவர்களாக நாங்க மாறணும். இனியமானவர்களே, இப்பொழுதிலிருந்து குர்ஆன் திலாவத் செய்வோம், இன்னொரு 2 நல்ல அமல்களில் ஈடுபடுவோம். ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் ஜகாத்தை அவசரமாக கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் நல்லோர்கள் ஷாபானுடைய மாதத்துல இவர்கள்
கணக்கு பார்த்து ஜகாத் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த பரக்கத் செய்யப்பட்ட மாதத்துல ஜகாத்தை கொடுக்கிறத கொண்டு எங்கட தொழிலையும் பரக்கத்துண்டாகும் என்றதை விளங்கி இருக்கிறாங்க. தான தர்மங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதத்துல கொடுக்கிறத கொண்டு பரக்கத்துண்டாகும் என்றதை விளங்கி இருக்கிறாங்க. அதனால கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இப்படியாப்பட்ட நல்ல அமல்களோட நாம் ரமலானை அடைவோம். என்னென்ன பாவங்களோட வாழ்க்கையில கலந்திருக்கிறோமோ அத்தனை பாவங்களுக்கும் இன்றிலிருந்தே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ரமலானை தூய்மையான எண்ணத்தோட தூய்மையானவர்களாக பரிசுத்தவான்களாக அல்லாஹ்வை அடையக்கூடிய அந்த நாள் நான் யோசிக்கணும், இப்ப நான் மூத்தாகினா இந்த குடும்பம் எனக்கு துஆ செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கணும். நாளைக்கு குடும்பம் பதுவா செய்யக்கூடாது, இவன் பேய்த்து சேர்ந்துட்டான் எங்களுக்கு நிம்மதி, இவர் மௌத்தாக தான் நாங்க பார்த்து கொண்டிருந்தோம், இவரால பெரிய தொல்ல. ஒரு மக்கள் யாரும் எங்களுக்கு குறை செய்யக்கூடிய சொல்லக்கூடியவங்களாக நாம் யாரும் மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்துல ஆக கெட்ட மனிதன் யாரு தெரியுமா? ஆக மோசமான மனிதன் யாரு தெரியுமா? மக்களிடத்துல வெறுப்பானவன், மக்களிடத்துல வெறுக்கப்பட்ட மனிதன் இருக்கிறானே, இவரோட பேசலாம், இவரோட சேரலாம், இவருடைய வீட்டுக்கு போற எனக்கு விருப்பம் இல்லை, இப்படி என்று சொல்லக்கூடிய அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறாரே, வெறுக்கப்பட்ட மனிதன் இவன் தான் அல்லாஹ்விடத்தில் ஆக கெட்டவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால நாங்க ஒரு அழகான ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பத்து தலைவராக, ஒரு முன்மாதிரியான ஒருவராக நானும் நீங்களும் மாறி குடும்பங்களோட சேர்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ இந்த பிரச்சனைகளை நாங்க வைத்து பேசி சேர்த்து வைக்கணுமே தவிர நாங்களும் கோல் மூட்டுறத மாதிரி நாங்களும் பிரச்சனைகளை மூட்டி விட்டு கூத்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் யாரும் மாறிவிடக் கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளிரங்கத்துல நல்லவர்களை போல நடிக்கிறாங்க, ஆனா உள்ரங்கமாக இவங்க தான் பிரச்சனையை தூண்டி விடுறாங்க, இவங்க தான் பிரச்சனைக்கு காரணம், இவங்க தான் எல்லாத்தையும் செய்யறாங்க, இவங்க தான் குத்தி விட்டு கூத்து பார்க்கிறாங்க. ஆக பயங்கரம்! எத்தனை குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமோ, என்னென்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு காரணமோ, முழு பாவத்தையும் அதுக்கு சம்பந்தப்பட்டவர் சுமக்க வேண்டி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால கண்ணியமான பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, குடும்பங்களோட அழகான முறையில சேர்ந்து வாழுவோம். ரமலான இப்படியாப்பட்ட மோசமான பாவங்களோட அடையாம தூய்மையானவர்களாக அடைய எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்ச விடையா அல்லாஹ், பாவமே இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்கிடையா அல்லாஹ், ஓண்ட ரிலாவ பொறுத்த தாயா அல்லாஹ், ஷாபானுடைய மாதத்துல வேற்றிருக்கிறோம் யா அல்லாஹ். சென்ற வருடம் எங்களோடு எத்தனையோ பேர் கபராளிகளாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ். எங்களுக்கு ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி விடையா அல்லாஹ், ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி விடையா அல்லாஹ். அந்த ரமலான்ல இன்னொரு நல்ல அமல்களை ஈடுபட தௌஃபீக் செஞ்சிடையா அல்லாஹ். குர்ஆன் ஓதுறதுல இன்பத்தை தாயா அல்லாஹ், குர்ஆனோட தொடர்புள்ள உம்மத்தாக ஆக்கி விடியா அல்லாஹ், நல்ல அமல்கள்ல ஆசைய தாயா அல்லாஹ், சதகாக்கள்ல யா அல்லாஹ் இன்பத்தை தாயா அல்லாஹ், ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் தாண்ட ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கி விடியா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி விடியா அல்லாஹ், ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், உறவுகளோட சேர்ந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ், குடும்ப உறவுகளோட சேர்ந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். அல்லாஹ், குடும்பங்களோட சேர்ந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். பிரிஞ்சு போறவங்களோட சேர்ந்து போற பழக்கத்தை தாயா அல்லாஹ், அநியாயம் செஞ்சவங்களை மன்னிச்சு வாழ்ற பழக்கத்தை தாயா அல்லாஹ், தராதவங்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய பழக்கத்தை தாயா அல்லாஹ். இந்த ரமலான தூய்மையான முறையில் அடையணும் யா அல்லாஹ், பாவங்களுக்கு தௌபா அடைந்த நிலைமையில ரமலான் அடையணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவ சுமைகளோடு வாழ்க்கையை கழிக்க வச்சிடாத யா அல்லாஹ், பாவங்கள்ல வெறுப்பை
வெறுப்பையும் கசப்பையும் தாயா அல்லாஹ், பாவங்கள்ல வெறுப்பையும் கசப்பையும் தாயா அல்லாஹ். நாங்க விரும்பியோ விரும்பாமலோ எங்கட முன்னேற்றி ரோமங்கள் இழுத்து கொண்டு போய் நிலவுக்குள்ள சேர்த்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், குடும்பங்களை ஒத்துமையாக வாழ வச்சிடியா அல்லாஹ். குடும்பங்களுக்குள்ள ஒத்துமையை உண்டாக்கி விடியா அல்லாஹ். கணவன் மனைவிகளில் ஒற்றுமையை உண்டாக்கி விடியா அல்லாஹ். பெற்றார்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்கி விடியா அல்லாஹ். நிர்வாகம் ஊர் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்கி விடியா அல்லாஹ். ஒரு அழகான முன்மாதிரியான ஊராக ஆக்கி விடியா அல்லாஹ். ஊருடைய ஒற்றுமையை பாதுகாத்திடியா அல்லாஹ். இந்த ஊருடைய ஒற்றுமையை பாதுகாத்து விடியா அல்லாஹ். பொறாமக்காருடைய பொறாமைகளை விட்டும் பாதுகாத்திடியா அல்லாஹ். சூழ்ச்சிக்காருடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாத்திடியா அல்லாஹ். ஓலையில் எழுதக்கூடிய மாணவர்களை நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் அழகான எதிர்காலத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். படிக்கக்கூடிய எல்லா மாணவிகளையும் நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். நல்ல எதிர்காலங்களை கொடுத்துடியா அல்லாஹ். வாலிப சமுதாயத்தை பாதுகாத்திடியா அல்லாஹ். வாலிப சமுதாயத்தை பாதுகாத்திடியா அல்லாஹ். அவருடைய கற்புகளை பாதுகாத்திடியா அல்லாஹ். அவருடைய கற்புகளை பாதுகாத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீயே தர்பியத் செய்திடியா அல்லாஹ். அவர்களுக்கு நீயே வழிகாட்டிடியா அல்லாஹ். ஹராத்த ஹராமாக காட்டிடியா அல்லாஹ். ஹலால ஹலாலாக காட்டிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவங்கள்ல வெறுப்பத்தாயா அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை தாயா அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு முகத்தில கரிய பூசிடாதே அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு ரத்த கண்ணீரை வடிக்க வச்சிடாதே அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு நிம்மதிய சந்தோஷத்தை தாயா அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை தாயா அல்லாஹ். அன்பான இரக்கமான பாசமான பெற்றார்களுக்கு கபூல் செய்து கொயா அல்லாஹ். பசித்திருந்து உணவளித்தவர்கள் யா அல்லாஹ். விழித்திருந்து தூங்க வைத்தவர்கள் யா அல்லாஹ். அந்த சீதேவிகளை பொருந்திக்கோயா அல்லாஹ். நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துடியா அல்லாஹ். நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துடியா அல்லாஹ். பூர்த்தியான ஷிஃபாவை கொடுத்துடியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளிகளோ ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துடியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக வாழ்றாங்களோ அந்த கபறுகளை சுவர்க்கத்து பூஞ்சொலிகளாக ஆக்கிடியா அல்லாஹ். பெற்றார்கள்ல மனைவி மக்கள்ல குழந்தைகள்ல ஊர் மக்கள்ல யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அந்த கபறுகளை சுவர்க்கத்து பூஞ்சொலிகளாக ஆக்கிடியா அல்லாஹ். சுவர்க்கத்துடைய விரிப்புகளை விரிச்சிடியா அல்லாஹ். சுவர்க்கத்து பூஞ்சொலிகளாக மாற்றி விடியா அல்லாஹ். கபருடைய வேதனையில் இருந்தும் பாதுகாச்சடியா அல்லாஹ். உலமாக்களை நீ கண்ணியப்படுத்திடியா அல்லாஹ். உலமாக்களை கண்ணியமாக வாழ வச்சடியா அல்லாஹ். மதரசாக்களை பாதுகாச்சடியா அல்லாஹ். மஸ்ஜிதுகளை பாதுகாச்சடியா அல்லாஹ். வரக்கூடிய ரமலான அழகான முறையில நோம்பு பிடித்து கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி விடியா அல்லாஹ். ஆரோக்கியமாக நோம்பு பிடிக்கக்கூடிய தௌஃபீக் நசீப் செய்திடியா அல்லாஹ். ரமலான ஆரோக்கியமான முறையில் அடைந்து அழகான முறையில நோம்பு பிடிக்கிறது எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சிடியா அல்லாஹ். எங்களுக்கு உதவி செஞ்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ வச்சடியா அல்லாஹ். நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஏல கஷ்டமான காலத்துல வாழுகிறோம் யா அல்லாஹ். எங்கட கவலைகள்ட்ட யார்கிட்ட சொல்றேன்னு தெரியாம வாழுகிறோம் யா அல்லாஹ். 4 பேருக்கு மத்தியில தலக்குனிய வச்சிடாதே யா அல்லாஹ். எங்களை கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். கொடுக்கும் கையாக ஆக்கி விடு யா அல்லாஹ். யாருக்கு முன்னாலே கை நீட்ட வச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ குடும்பங்களை திருமணம் முடிக்க இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். பொருத்தமான ஜோடிகள் அமைச்சு கொடுத்தது யா அல்லாஹ். பொருத்தமான ஜோடிகள் அமைச்சு கொடுத்தது யா அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை நீக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ்.